1.5 கிலோ வெள்ளை மீனில் கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து கலந்து பிரட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஊற வச்சிட்டோம்னா குழம்பு செய்கிறப்போ அந்த மீனில் நல்லா உப்பு காரம்லாம் பிடிச்சி டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது 1.5 கிலோ வெள்ளை மீன். இப்போ நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். அதில் ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், அப்புறம் ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம். நம்ம 10 பேருக்கு செய்ய போகிறோம் இல்லையா, அதனால் 100 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். ஒரு 10-15 போல் வெள்ளைப்பூண்டு. இப்போ இதை நல்லா வதக்கிடலாம். வெங்காயமும் வெள்ளைப்பூண்டு ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 4 தக்காளியாக சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயம், தக்காளி, வெள்ளைப்பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம மசாலா பொடி சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கணும். நான் காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்தை கம்மி பண்ணுறதுனா கம்மி பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். வெங்காயம் தக்காளி கூட இந்த மசாலாவும் சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். சூப்பராக இந்த மாதிரி வதங்கியாச்சு. வதங்கினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறி வரட்டும், அதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம். மசாலா இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை அரைச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். போட்டுட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இல்லை தண்ணி தேவையில்லைன்னா அப்படியே கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துடலாம். மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போது அடுத்து புளி கரைச்சிக்கலாம். நல்ல பெரிய எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன், அதை கரைச்சிக்கலாம். இப்போ புளியும் ரெடியாக இருக்குது, மசாலாவும் ரெடியாக இருக்குது. இப்போ குழம்பு தாளித்து விட்டுறலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் ஊற்றினமே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். வெந்தயம் பொரிஞ்சதுமே கருவேப்பிலை. அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 4-5 பூண்டு பல், அதையும் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கி ஒரு பொன்னிறமாக வரட்டும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா அரைச்சோம் பார்த்திங்களா, அந்த மசாலாவை இந்த வெங்காயத்து கூட சேர்த்துடலாம். மசாலா சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா அந்த மசாலாவை எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம். வதக்கினோம்னா அந்த மசாலா நம்ம குழம்பு வெந்து வரப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும், அதுக்காக தான். இப்போ நல்லா 2 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் நம்ம புளி கரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த புளியை இப்போ சேர்த்துக்கலாம். புளி சேர்த்துட்டு இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துக்கலாம். குழம்பு உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த பொறுத்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கெட்டியான குழம்பு தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னா தண்ணி அளவாக சேர்த்துக்கோங்க. இல்லை கொஞ்சம் தண்ணி நிறையா இருந்தாவே நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம மீன்லையும் உப்பு தடவி தான் ஊற வச்சுருக்கோம், அதனால் உப்பை பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். தண்ணி உப்பெல்லாம் சேர்த்தாச்சு. கலந்து விட்டதுக்கப்புறம் நல்லா மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுறலாம் அந்த மசாலா. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா குழம்பு வெந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம மீன் சேர்த்துக்கலாம். நம்ம மீன் மசாலா தடவி வச்சுருக்கோம், அந்த மீனை ஒன்றா இதில் எடுத்து சேர்த்துக்கலாம். மொத்தமாக கொட்ட வேணாம், தனித்தனியாக ஒன்றா எடுத்து போடுங்க. கரெக்டாக 10 மீன் இருக்குது இந்த மீனில். ஒவ்வொரு மீனுமே நம்ம கட் பண்ணாமல் முழுசாகவே தான் சேர்த்துக்கிறோம். ஏன்னா அந்த மீன் பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு மீடியம் சைஸில் இருக்கிறதுனால முழு மீனாகவே சேர்த்துட்டா குழம்பு நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக, பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக நான் முழு மீனாகவே சேர்த்துட்டேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் மீனை கட் பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். மீன் போட்டதுக்கப்புறம் லைட்டாக கலந்து விட்டுட்டு இப்போ மூடி போட்டுடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம குழம்ப வேக வச்சுக்கலாம். 5 நிமிஷம் குழம்பு வேக வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீன் எடுத்து பார்த்தா மீன் பாருங்கள் சூப்பராக நல்லா வெந்து வந்திருக்கு. அதே சமயம் மீன் உடையாமலும் நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி பக்குவத்தில் தான் மீன் வேக வச்சு எடுக்கணும். அதிக நேரம் நம்ம கரண்டியை போட்டு கலந்துக்கிட்டு இருந்தாலோ இல்லை அதிக நேரம் கொதிக்க வச்சு வேக வச்சாலோ மீன் தனித்தனியாக பிரிஞ்சு முள் தனியாக அந்த சதை தனியாக மாறி மாறி வந்துடும். அதனால் கிளறி விடாமல் நிதானமாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. சூப்பராக மீன் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், பார்க்குறப்ப மீன் பாருங்கள் ஒன்று ஒன்று தனித்தனியாக இருக்குது, கொஞ்சம் கூட உடஞ்சி போகலை. இந்த மாதிரி தான் நம்ம
மீன் குழம்புல மீன் சேர்த்து வேக வச்சுக்கணும். அதே சமயம் இதே மெத்தடில் நீங்கள் மீன் குழம்பு செய்யுங்க. ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். இந்த குழம்பு தாராளமாக 10லேருந்து 15 பேர் வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம். மீன் குழம்புக்கு ஒரு 2 மீன் 3 மீன் போட்டு கூட இந்த அளவுக்கு மசாலா ஊற்றி நீங்கள் குழம்பு செய்யலாம். மீன் குழம்போட மனம் மட்டும் நமக்கு போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கம்மியான மீன் போட்டு கூட நீங்கள் குழம்பு செஞ்சுக்கலாம். நான் வந்து 1.5 கிலோ மீன் கரெக்டாக இந்த மீனில் 10 மீன் இருந்ததுனால நான் அப்படியே சேர்த்துட்டேன். நீங்களும் இது போல் மீன் குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.